This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மக்களவை தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியில் முழுமையாக திமுக கூட்டணி வென்றுள்ள நிலையில் அதன் வாக்கு சதவிகிதம் எப்படி உள்ளது, மற்ற கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் எப்படி உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த முறை மக்களவை தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. புது வியூகங்கள் மற்றும் கூட்டணி அமைத்து கட்சிகள் களமிறங்கின. திமுக தனது முந்தைய கூட்டணியையே தொடர்ந்தது. கடந்த முறை 24 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இந்த முறை 22 இடங்களில் மட்டுமே களம் கண்டது. திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் அதன் வாக்கு சதவிகிதம் 33.52 26.93 குறைந்துள்ளது. கடந்த முறையைப் போலவே தற்போதும் 9 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசின் வாக்கு சதவிகிதம் 12.61 10.67 குறைந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு சதவீதம் 2.4 2.15 குறைந்துள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் முதல் இடத்திற்கு இருந்த போட்டியை விட 2ஆம் இடம் யாருக்கு என்ற போட்டிதான் தேர்தலுக்கு முன்பில் இருந்தே நடந்து வந்தது. அதனால் 2வது இடம் பிடித்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம்தான் பொதுவாக பலரிடமும் உள்ளது. அதிமுக தனது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட 35 தொகுதிகளிலும் 24இல் 2ஆம் இடமும், 10இல் 3ஆம் இடமும், 1இல் 4ஆம் இடமும் பிடித்துள்ளது. அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் 19.39 20.46 உயர்ந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் 2.59 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகம் இருந்தது. இந்த சூழலில் தனது சின்னமான தாமரையில் 25 இடங்களில் பாஜக போட்டியிட்டது. அதில் 10 இடங்களில் 2வது இடமும், 14 தொகுதிகளில் 3வது இடமும் பிடித்துள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள பாமக தருமபுரியில் மட்டும் 2ஆம் இடத்தை பிடித்தது. போட்டியிட்ட மற்ற 9 தொகுதிகளில் 8இல் 3ஆம் இடத்தையும், ஓரிடத்தில் 4ஆம் இடத்தையும் அந்த கட்சி பிடித்தது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா செல்வன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.